மணித்துளிகள் ஜனவரி 5, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தீய பழக்கங்களை அழிக்கிறவர். தியான வசனம் யாத்ராகமம் 20:2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. முற்காலத்தில் சிற்றரசர்களோடு பேரரசர்கள் உடன்படிக்கை செய்யும் போது அந்த சிற்றரசர்களுக்கு தாங்கள் செய்த நன்மைகளை அந்த உடன்படிக்கையின் துவக்கத்துல குறிப்பிடுவாங்க. 10 கட்டளைகளை உடன்படிக்கை என்று வேதாகமம் அழைக்கிறது. யாத்ராகமம் 34:28 உபாகமம் 4:13 இதை வாசிக்கலாம். இந்த உடன்படிக்கையும் நமது பேரரசராகிய தேவன் நமக்கு செய்த நன்மையுடன் துவங்குகிறது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றிருக்கிறது. எகிப்து என்பது நமக்கு ஞானார்த்தமாக பாவ அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 11:8 நாம் வாசிக்கலாம், நாம் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று அப்போஸ்தலர் 7:39 வாசிக்கலாம். அதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். 10 கட்டளைகள்ல முதலில் தேவனுடைய அன்பின் குரலை கேட்க வேண்டும். நான் உன் தேவன், உன்னை நான் விடுதலை செய்திருக்கிறேன் என்கிறார். 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி பார்ப்போம். அவர் இளமையிலே பல ஆண்டுகள் மாலுமியாக இருந்தவர். அந்நாட்களில் மாலுமிகள் பெரும்பாலும் புகையிலை பயன்படுத்துவார்கள், மது அருந்துவார்கள், கெட்ட வார்த்தை பேசுவார்கள். இந்த மாலுமிக்கும் இந்த பழக்கங்கள் இருந்தன. ஒரு நீண்ட கடல் பயணத்துல வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தார். இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய மனதை தொட்டன. அவர் நல்ல வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டார். இதற்கிடையில அவர் கப்பல் மிகாமன் ஆனார். ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக வாழ தீர்மானித்தார். கெட்ட வார்த்தை பேசுவதையும் மது அருந்துவதையும் விட்டுவிட்டார். ஆனால் புகையிலையை விட முடியவில்லை. புகையிலை இல்லாமல் தன்னால் வாழவே முடியாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டார். ஒரு நாள் ஜெபத்துல இந்த அடிமை சங்கிலியை உடைத்து போடும் என்று கண்ணீருடன் வேண்டினார். அவர் மனதில் ஆவியானவர், நீ விடுதலை பெறலாம், இப்போதே அதை தூக்கி எறி, என்னை நம்பு என்று அவரிடம் பேசினார். அவர் உடனே எழுந்து தன் புகையிலையை எடுத்து கடலில் எறிந்தார். அதன் பின் அவர் அதை தொடவே இல்லை. அவர்தான் ஜோசப் பேட்ஸ். 7ஆம் நாளே ஓய்வு நாள் என்பதை அட்வென்டிஸ்டுகள் மத்தியில அதிகம் பரப்பின தேவ கருவியானார். ஆவியானவர் நமது அன்றாட போராட்டங்களில் நமக்கு உதவுகிறார். நம்மால் தனியாக வெல்ல முடியாததை வெல்ல நமக்கு வலிமை தருகிறார். இந்த ஆண்டு நல்வாழ்க்கை வாழ்கிற ஆண்டாக இருக்கட்டும். நாம் எதற்கும் அடிமை இல்லை. நம்மால் வெற்றி பெற முடியும், அது நிச்சயம். கர்த்தரை நம்பினால் தீய பழக்கங்களிலிருந்து நிச்சயம் விடுதலை தருவார். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.